வணக்கம் பிள்ளைகளே! நாம இன்னைக்கு 9ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 8 அதாவது உங்களுக்கு இயல் 7ன்னு இருக்கும். இது ரெட்யூஸ்டு சிலபஸுக்கு முன்னாடி இருக்கிறது. இயல் 7ல இருக்கிற பெரியாரின் சிந்தனைகள் அப்படின்ற உரைநடையில இருந்து இன்னைக்கு நம்ம நெடுவினாவ படிக்கப் போறோம். எக்ஸாம் கூடிய சீக்கிரம் வர்றதுனால, இது மாரி நம்ம படிக்கிறதுனால எல்லாமே கொஸ்டின்ஸ் நம்ம கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் எடுக்கலாம். நீங்க 10த் போறதுக்கு இந்த மாரி படிச்சா நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நெடுவினாவ என் கூடவே சேர்ந்து நீங்களும் படிச்சுக்கிட்டே வாங்க. மறக்காம மறக்காம இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, கமெண்ட்ல லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோஸ் வேணுமான்றத உங்களோட கருத்துக்கள சொல்லுங்க. வாங்க நெடுவினாவ பார்ப்போம். மொழியிலும், இலக்கியத்திலும் பெரியார் மேற்கொண்ட சீரமைப்புகளை விளக்குக. இந்த கொஸ்டின் வர்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. வாங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது பெரியார் மேற்கொண்ட சீரமைப்புகள கேட்கறாங்க. மொழியிலயும், இலக்கியத்திலயும். முன்னுரை. தமிழக மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்துச் சென்றவர் பெரியார். இந்தியாவின் பழைமையான மொழி தமிழ். பழைமையான இலக்கியமும் தமிழிலே உள்ளன. இலக்கியத்திலும் மொழியிலும் பெரியார் செய்த சீரமைப்புகள் பற்றி அறிந்து கொள்வோம். அதாவது நம்மளுடைய தமிழக மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்துச் சென்றவர் பெரியார் அப்படின்னு சொல்றாங்க. பகுத்தறிவு அப்படின்னா என்னதுன்னா, எல்லாரையுமே சமமா பார்க்கறது. யாரையுமே ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம பார்க்கறத பகுத்தறிவுன்னு சொல்லுவோம். இது பெரியாருக்கு உகந்தது. அந்த ஒரு பாதைய தமிழக மக்களுக்கு சொல்லிக் குடுத்தவர் பெரியார். இந்தியாவின் பழைமையான மொழி தமிழ். இது நம்மளுக்கு தெரியும். பழமையான இலக்கியமும் தமிழில் தான் உள்ளன. மத்த மொழிகள கம்பேர் பண்ணும்போது, தமிழ்ல மட்டும் தான் பழமையான இலக்கியங்கள் இருக்குது. இலக்கியத்திலும், மொழியிலும் பெரியார் செய்த சீரமைப்புகள் பற்றி அறிந்து கொள்வோம். இலக்கியத்திலயும், மொழியிலயும் பெரியார் பண்ண சீரமைப்புகள் என்னென்ன? அடுத்து, மொழி, இலக்கியம் பற்றிய பெரியாரின் கருத்து. மொழியோ, நூலோ, இலக்கியமோ எதுவானாலும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு ஆகிய தன்மைகளை வளர்ப்பதாக இருக்க வேண்டும் என்ற கருத்துடையவராய் இருந்தார் தந்தை பெரியார். என் கூட சேர்ந்து இன்னொரு வாட்டி படிங்க. மொழியோ, நூலோ, இலக்கியமோ எதுவானாலும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு ஆகிய தன்மைகளை வளர்ப்பதற்காக இருக்க வேண்டும் என்ற கருத்துடையவராய் இருந்தார் தந்தை பெரியார். அதாவது எந்த மொழியாவோ, எந்த நூலாவோ, எந்த இலக்கியமா எதுவா இருந்தாலும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு இத மட்டும் தான் வளர்ப்பதற்காக உதவ வேண்டும். வேற எதையும் தப்பா சொல்லிக் குடுக்காது. இந்த 4 தான் ஒரு மனுஷனுக்கு மிகவும் முக்கியமானது அப்படின்னு நம்ம இலக்கியங்கள், நம்ம மொழிகள் நமக்கு சொல்லிக் குடுக்குது. அப்படின்ற ஒரு கருத்த பெரியார் சொல்றாரு. இந்த மாரி ஒரு சிந்தனையத்தான் எல்லா மொழியில இருக்க எல்லா இலக்கியமும் மனிதனுக்கு தரணுன்றதையும் பெரியார் வலியுறுத்துறார். அடுத்து இலக்கிய சீர்திருத்தம். இந்த டாபிக்க ஒரு வாட்டி படிக்கலாம் வாங்க. அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்கள் படைக்கப்பட வேண்டும். மதம், கடவுள் ஆகியவற்றின் தொடர்பற்ற யாவருக்கும் பொதுவான இயற்கை அறிவைத் தரும் இலக்கியமே அதிகளவில் வேண்டும். திருக்குறளில் அறிவியல் கருத்துக்களும், தத்துவ கருத்துக்களும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றிருந்தால், அதை மதிப்புமிக்க நூலாக கருதியதோடு, திருக்குறளை போன்ற இலக்கியம் உருவாக வேண்டும் என்ற சீர்திருத்தத்தை உருவாக்க முனைந்தார். என் கூட சேர்ந்து இன்னொரு வாட்டி படிங்க. அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்கள் படைக்கப்பட வேண்டும். மதம், கடவுள் ஆகியவற்றின் தொடர்பற்ற யாவருக்கும் பொதுவான இயற்கை அறிவைத் தரும் இலக்கியமே அதிகளவில் வேண்டும். திருக்குறளில் அறிவியல் கருத்துக்களும், தத்துவக் கருத்துக்களும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றிருப்பதால், அதை மதிப்புமிக்க நூலாக கருதியதோடு, திருக்குறளை போன்ற இலக்கியம் உருவாக வேண்டும் என்ற சீர்திருத்தத்தை உருவாக்க முனைந்தார். அதாவது இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா,
நம்மளுடைய அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ற டெக்னாலஜி எந்த அளவுக்கு உயர்தோ, அதுக்கு ஏத்தா மாரி நூல்கள் படைக்கணும். மதம், கடவுள் ஆகியவற்றின் தொடர்பற்ற கடவுளையோ, மதத்தையோ பத்தி எந்த ஒரு இலக்கியமும் சொல்லத் தேவையில்ல. யாவருக்கும் பொதுவான இயற்கை அறிவை தரும் இலக்கியம் வேண்டும். எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு இலக்கியத்த இருக்கணும். இலக்கியம் இருக்கணும் அந்த மாரி, அப்படின்னு சொல்றாரு. திருக்குறள்ல அறிவியல் கருத்துக்களும், தத்துவ கருத்துக்களும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றிருக்கிறதுனால, அதை மதிப்புமிக்க நூலாக கருதுகிறார். திருக்குறள்ல எந்த மதத்த பத்தியும் குறிப்பிடல. அது மாரி எந்த ஒரு கேஸ்ட்ட பத்தியும் குறிப்பிடல. திருக்குறள் ஒரு உலக பொதுமறை. அதனால அதுல நெறைய அறிவியல் கருத்துக்கள் இருக்குது. தத்துவ கருத்துக்கள் இருக்குது. அதனால அத ஒரு மதிப்புமிக்க நூலாக பெரியார் கருதுறார். அத நம்மளும் அத மாரி கருதணும். அது மாரி திருக்குறள் போன்ற இலக்கியங்கள் உருவாக வேண்டும் அப்படின்னு பெரியார் சொல்றாரு. கீழ இருக்க 2 லைன்ஸையும் படிச்சிடலாம். இலக்கியமானது அரசியல், சமூகம், பொருளாதாரம், சுயமரியாதை உள்ளிட்ட அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என விரும்பினார். என்ன சொல்றாரு? இலக்கியத்துல அரசியல், சமூகம், பொருளாதாரம், சுயமரியாதை இந்த 4ம் ரொம்ப முக்கியம். அரசியல், சமூகம், பொருளாதாரம், சுயமரியாதை. அரசியல், சமூகம், பொருளாதாரம், சுயமரியாதை உள்ளிட்ட அனைத்து கருத்துக்களும் உள்ளடக்கியதா இருக்கணும். ஒரு இலக்கியம்னா இந்த 4ம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு பெரியார். அடுத்த தலைப்புக்கு போலாம். இந்த தலைப்புல ஒரு பேராகிராஃபா படிக்கலாம். மொழியில் சீர்திருத்தம். ஒரு மொழியின் பெருமையையும், மேன்மையும் அவை எளிதில் கற்றுக்கொள்ளக் கூடியவனாக இருப்பதை பொறுத்தே அமைகின்றன. எனவே, கால வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க தயங்கக்கூடாது என்று கருதினார் பெரியார். இன்னொரு வாட்டி படிங்க. ஒரு மொழியின் பெருமையையும், மேன்மையையும் அவை எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பதை பொறுத்தே அமைகின்றன. எனவே, கால வளர்ச்சிற்கு ஏற்ப தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க தயங்கக்கூடாது என்று கருதினார் பெரியார். அதாவது, ஒரு மொழியோட பெருமையும், மேன்மையும் எத பொறுத்து இருக்குன்னா, அத எவ்ளோ சீக்கிரம் நம்ம கத்துக்கிறோமோ, அத பொறுத்து தான் இருக்கு. அதனால மொழி ரொம்ப கஷ்டமா இருந்தா கத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும், அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்மளோட கால வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ் எழுத்துக்கள நம்ம தான் சீரமைக்கணும். அதுக்கு தயங்கக்கூடாது அப்படின்னு பெரியார் சொல்றார். அடுத்த பேராகிராஃப படிப்போம். மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும் என்றார். அதற்கேற்ப உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதை ஐ எனவும், ஔ என்பதை ஔ எனவும் சீரமைத்தார். மேலும் மெய்யெழுத்துக்களில் சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்றார். என்கூட சேர்ந்து இன்னொரு வாட்டி படிங்க. மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும் என்றார். அதற்கேற்ப உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதை ஐ எனவும், ஔ என்பதை ஔ எனவும் சீரமைத்தார். மேலும் மெய்யெழுத்துக்களில் சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்றார். அதாவது இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாருன்னா, மொழி உலகத்தோட போட்டி போராட்டத்திற்கு ஒரு கருவி, போர்க்கருவி அப்படின்னு சொல்றாரு. அந்த கருவி காலத்திற்கு ஏற்ப மாற்றணும். இப்ப நம்ம எப்படி வீட்ல பைக்கு, ஸ்கூட்டர்லாம் யூஸ் பண்றோம். அது ரொம்ப வருஷத்துக்கு வச்சுட்டு இருந்தாலும், எப்படி இருந்தாலும் ஒரு வாட்டி அத மாத்தி தான் ஆகணும். ஏன்னா அது பழசாயிடும். அது மாரி தான் இந்த ஒரு கருவி, அதாவது மொழின்ற ஒரு கருவியையும் மாத்தணும்ன்றாரு. அதற்கேற்ப உயிர் எழுத்துக்களில் ஐ அப்படின்ற எழுத்த ஐ, அதாவது ஐய இப்படியும் எழுதலான்றாரு. ஔ என்பதை ஔ, ஔவையும் இப்படி எழுதலான்றாரு எனவும் சீரமைத்தார். இந்த மாரி அவர் சீரமைச்சிருக்கார். மேலும் மெய்யெழுத்துக்களில் சில எழுத்துக்களை குறைப்பதன் மூலம் மொத்த தமிழோட எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்றிருக்கார். மெய்யெழுத்துல
சில எழுத்துக்கள குறைச்சா தமிழ் எழுத்துக்களோட மொத்த எண்ணிக்கை குறையும் அப்படின்றாரு. இது வந்து காலத்திற்கு ஏற்ப ஒரு மாற்றம். அததான் வந்து பெரியார் சீரமைக்கலாம். எடுத்துட்டு வந்து சீரமைக்கலாம் அப்படின்றாரு. அடுத்து இருக்க 2 லைன படிக்கலாம் வாங்க. கால வளர்ச்சிக்கு மொழி சீரமைப்புகள் தேவை. கால வளர்ச்சிக்கு மொழி சீரமைப்புகள் தேவை என்று கருதினார். அவரது சீரமைப்பு கருத்தின் சில கூறுகளை 1978ஆம் ஆண்டு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது. அதாவது எப்பயுமே தமிழ்ல வருஷம் படிக்கும்போது, அத ஃபுல்லா தங்கு தடையின்றி படிக்கிற மாரி கத்துக்கோங்க. அதுதான் நம்ம தமிழுக்கு பெருமை. இன்னொரு வாட்டி படிக்கலாம் வாங்க. கால வளர்ச்சிக்கு மொழி சீரமைப்புகள் தேவை என்று கருதினார். அவரது சீரமைப்பு கருத்தின் சில கூறுகளை 1978ஆம் ஆண்டு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது. அதாவது கால வளர்ச்சிக்கு மொழி சீரமைப்புகள் தேவை அப்படின்றத கருதியிருக்காரு. அவருடைய சீரமைப்புகளத்தான் என்ன பண்ணிருக்கு? 1978ஆம் ஆண்டு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தி ஒரு நல்ல வேலைய செஞ்சிருக்கு. அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா முடிவுரைய பார்ப்போம். மொழி, இலக்கியம் பற்றிய பெரியாரின் சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகோலாய் திகழ்ந்தது எனில் மிகையாகாது. மொழி, இலக்கியம் பற்றிய பெரியாரின் சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகோலாய் திகழ்ந்தது எனில் மிகையாகாது. என்ன சொல்றாங்க? மொழியும், இலக்கியமும் பெரியாருடைய சிந்தனைகள். அறிவுலகின் திறவுகோலாய் திகழ்ந்தது. அப்படின்னா அது பொய்யாகாது. பெரியாருடைய சிந்தனைகள் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக, மொழி, இலக்கியம் பற்றிய பெரியாரின் சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகோலாய் திகழ்ந்தது எனில் மிகையாகாது. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு நெடுவினாவ ஃபுல்லா ஒரு வாட்டி படிச்சு பார்ப்போம். இந்த மாரி ஃபுல்லா படிச்சா தான் முன்னாடி படிச்சதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். நீங்க 10வது போறீங்க அப்படின்றதுனால இந்த மாரி படிக்க கத்துக்கோங்க. வாங்க படிக்கலாம். மொழியிலும், இலக்கியத்திலும் பெரியார் மேற்கொண்ட சீரமைப்புகளை விளக்குக. முன்னுரை. தமிழக மக்களை பகுத்தறிவு பாதைக்கு அழைத்துச் சென்றவர் பெரியார். இந்தியாவின் பழைமையான மொழி தமிழ். பழைமையான இலக்கியமும் தமிழிலே உள்ளன. இலக்கியத்திலும் மொழியிலும் பெரியார் செய்த சீரமைப்புகள் பற்றி அறிந்து கொள்வோம். இலக்கியம், மொழி அதாவது மொழி, இலக்கியம் பற்றிய பெரியாரின் கருத்து. மொழியோ, நூலோ, இலக்கியமோ எதுவானாலும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு ஆகிய தன்மைகளை வளர்ப்பதற்காக இருக்க வேண்டும் என்ற கருத்துடையவராய் இருந்தார் தந்தை பெரியார். இலக்கிய சீர்திருத்தம். அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ற நூல்கள் படைக்கப்பட வேண்டும். மதம், கடவுள் ஆகியவற்றின் தொடர்பற்ற யாவருக்கும் பொதுவான இயற்கை அறிவைத் தரும் இலக்கியமே அதிகளவில் வேண்டும். திருக்குறளில் அறிவியல் கருத்துக்களும் தத்துவ கருத்துக்களும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றிருப்பதால் அதை மதிப்புமிக்க நூலாக கருதியதோடு திருக்குறளை போன்ற இலக்கியம் உருவாக வேண்டும் என்ற சீர்திருத்தத்தை உருவாக்க முனைந்தார். இலக்கியமானது அரசியல், சமூகம், பொருளாதாரம், சுயமரியாதை உள்ளிட்ட அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என பெரியார் விரும்பினார். மொழியில் சீர்திருத்தம். ஒரு மொழியின் பெருமையும் மேன்மையும் அவை எளிதில் கற்றுக்கொள்ளக் கூடியவனாக இருப்பதை பொறுத்தே அமைகின்றன. எனவே கால வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க தயங்கக்கூடாது என்று கருதினார் பெரியார். மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும் என்றார். அதற்கேற்ப உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதை ஐ எனவும் ஔ என்பதை ஔ எனவும் சீரமைத்தார். மேலும் மெய் எழுத்துக்களில் சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்றார். கால வளர்ச்சிக்கு
மொழி சீரமைப்புகள் தேவை என்று கருதினார். அவரது சீரமைப்பு கருத்தின் சில கூறுகளை 1978ஆம் ஆண்டு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது. முடிவுரை: மொழி, இலக்கியம் பற்றிய பெரியாரின் சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகோலாய் திகழ்ந்தது எனில் மிகையாகாது. என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த நெடுவினாவ இந்த மாரி ஒரு 14 நிமிஷத்துல படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க இன்னொரு வாட்டி படிச்சாலோ, இல்ல இன்னொரு வாட்டி என்னோட இந்த மாரி ஒரு வீடியோவ பார்த்தாலோ, நிச்சயமா படிக்க முடியும். நிச்சயமா எக்ஸாம்ல நான் சொன்ன அந்த தொனி உங்களுக்கு ஞாபகம் வந்து நீங்க எல்லா பாயிண்ட்ஸையும் எழுதுவீங்க. உங்க மேல நம்பிக்கை வச்சு படிங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரி வீடியோ வேணும்னா தான் எனக்கு அடுத்து நீங்க கமெண்ட்ல சொன்னா தான் போடத் தோணும். அதனால மறக்காம உங்க கமெண்ட்ஸ வீடியோல சொல்லுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல பெயரையும் சஜெஸ்ட் பண்ணுங்க. உங்கள நம்பி தான் இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க கமெண்ட்ஸ் குடுத்தீங்க அப்டின்னா, அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நல்லபடியா படிங்க. நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. அடுத்து 10த் ஸ்டாண்டர்ட் போங்க நல்லபடியா. ஆக நம்ம வீடியோவ முடிச்சுக்கலாம். நன்றி.